ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீக்கங்காயோட தோலை வச்சு சூப்பரான டேஸ்டான சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்காயோட தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்து வச்சுருக்குறேங்க. எடுத்து வச்சு இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 பல் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 வரமிளகாய் எடுத்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்குதுங்க. புளி ஒரு துண்டுங்க, சின்ன துண்டு புளி எடுத்துருக்குது. தக்காளி ஒன்றுங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு காமூடி திருகி எடுத்து வச்சுருக்குது. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த பீக்கங்காயோட தோல் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. இதை வாசம் போகணுங்க. அப்படின்னா அது சட்னி நல்லா இருக்கும். அதனால நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கணுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. வாசமெல்லாம் போயிடணும். அப்படின்னா அந்த சட்னி நல்லா இருக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே வணங்கிருச்சு பாருங்கள். பச்சை வாசம் ஓரளவுக்கு நல்லாவே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மறுபடியும் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இது கூட அந்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுருலாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 4 பல் பூண்டையும் போட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுருவோம். இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வணங்கி வரணுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பீக்கங்காய் தோலை வணக்கி எடுத்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே அது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துக்கலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்டு அடிச்சு எடுத்தாச்சு. சூடான சாப்பாட்டுக்கு இந்த பீக்கங்காய் தோலோட சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டாலும் அடுத்த டைம் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.